Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. பச்சை மிளகா காரம் 12 மணி நேரம் பிளாட்ஃபாரம் ஓரம் இப்போ நம்ம குந்திக்கின்னு போகிறோம். என்ன கேக்கே எப்படி இருக்கிற? உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. வர வர நீ என் கூட சேர்ந்து சாகசமே பண்ண மாட்டேங்கிறியப்பா. சிட்காம், ஒரு அமெரிக்கன் சிட்காம், அதை ஃபர்ஸ்ட் டப் பண்ணாங்க. அதில் ஜேமிங்கிற கேரக்டர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அது ஒரு ஃபியூ சீசன்ஸ் பேசியிருப்பேன். அண்ட் ஆஃப்டர் தட் சன் டிவியில் மை டியர் பூதம் சீரியல், அதில் மூசா கேரக்டருக்கு நான் தான் ஃப்ரம் த பிகினிங் டு சீசன் 8. ஸ்குவிட் கேம் சீசன் 1 அண்ட் சீசன் 2. சீசன் 2 இப்போ ஆல்ரெடி ஆன் ஏரில் இருக்குது. ஸோ நான் எதுவும் ஸ்பாய்லர் சொல்ல விரும்பல. டப்பிங்கிறது எப்போவுமே வந்து ஜஸ்ட் ஒரிஜினலுக்கு மிமிக் பண்ணுறது மட்டும் இல்லை. லைக் நீங்கள் சொல்கிற மாதிரி டோரேமானில் ஜியான் கேரக்டர் பேசணும்னா ஜியான் ஒரிஜினல் வாய்ஸ் வந்து இன்னும் ரொம்ப கட்டையாக இருக்கும் இருக்கும். பட் நம்ம பேசும்போதே இல்லை நோபிட்டா என்னையிலே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டோன் கட் பண்ணி தான் பேசுவோம். கிக் புட்டோஸ்கி வந்துட்டு அதோட ஒரிஜினல் கேரக்டர் கிக் வந்துட்டு ஒரு தக் லைஃப் கேரக்டர் மாதிரி. ஸோ அவர் பேசும்போது ரஜினிகாந்த் மாதிரி பேச ட்ரை பண்ணலாம். அண்ட் லக்லி அது ஒர்க் அவுட் ஆச்சு. இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு பண்ணுறத விட இந்த கொரியன் மாதிரி லாங்குவேஜ்லேருந்து தமிழுக்கு பண்ணுறது தான் ரொம்ப டஃப்பாக இருக்குது. டியூ டு ஸ்டோரிஸ் இம்பார்ட்டன்ஸுங்கிறதுனால அதை அவங்க கம்ப்ளீட்டாக லோக்கலைஸ் பண்ண முடியாது. பட் இந்த ஃபேமிலி கையெல்லாம் கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு டோரேமானா இருக்கட்டும், அதுவாக இருக்கட்டும், நீங்கள் அதில் பார்க்கறது எல்லாமே எடிட்டட் வெர்ஷன் தான். ஏன்னா அதுலேயே ராவான பல விஷயங்கள்லாம் இருக்குது. தட் கை எப்போவுமே அண்டர்வேர் இல்லாமல் தான் சுற்றிட்டு இருப்பார். வேர்ட் பை வேர்ட் டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம்னா இது ப்ராப்பர் டிரான்ஸ்லேஷன் இல்லைன்னு சொல்ல தோணும். தமிழ் ஆடியன்ஸ்க்காக அது டார்கெட் பண்ணியிருக்கு, ரீஜனல் லாங்குவேஜ்க்காக டார்கெட் பண்ணியிருக்கு. ஸோ சின்ன வயசில் வந்து நம்ம நிறைய கார்ட்டூன்ஸ் பார்த்துருப்போம். முக்கியமாக வந்து இந்த கிக் படாஸ்கி, டோரிமான் இதெல்லாம் வந்து எல்லாரோட ஃபேவரட். நானும் வந்து பயங்கரமாக இதெல்லாம் சின்ன வயசில் பார்ப்பேன். இப்போயுமே ஏதாவது ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்போ பார்ப்பேன். பட் அது எல்லாத்துக்கும் பின்னாடி வாய்ஸ் கொடுக்குறவங்க தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நினைக்கிறேன். ஏன்னா கார்ட்டூன்ஸ்லாம் இருந்தாலுமே நம்மளுக்கு தமிழில் டப் பண்ணி அதை எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ, எவ்வளோ அழகாக நம்மளை சிரிக்க வைக்க முடியுமோ அது எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒருத்தர் வந்து ஷாம் அவர்கள். ஸோ நீங்கள் நினைப்பீங்க என்னடா சாதுவாக இருக்காரு, என்னெல்லாம் பேசியிருப்பாருன்னு. பட் ஜியான்லேருந்து டோரிமானில் அந்த ரோல் அண்ட் தென் நிறைய ரோல்ஸ், கிக் படாஸ்கியில் வர்ற கன்தர் ரோல், எல்லா ரோலுமே வந்து பேசியிருக்காங்க. ஸோ எப்படி சார் ஃபஸ்ட்டு நீங்கள் டப்பிங் கோல் எப்படி வந்தீங்க அண்ட் தென் கார்ட்டூன்ஸ்க்கு பண்ணலான்றதுலாம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஹாய், தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங். ஃபர்ஸ்ட் எங்கள் ஒர்க் எல்லாமே கேமராக்கு பின்னாடி தான். ஸோ ஃபஸ்ட் டைம் கேமரா முன்னாடி பேசும்போது கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஓகே, எனிவே தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த இன்ட்ரடக்ஷன். தெரில, ஆக்சுவலி இது யாரோ ஹெல்ப் பண்ணி அப்படியே உள்ளே வந்தது தான் அது. ஆக்சுவலி என்னோடய ஃபர்ஸ்ட் ஒர்க்னா லைக் த குட் ஓல்ட் டேஸ் பேக் இன் விஜய் டிவி, ஸ்டார் விஜய், ஸ்மால் ஒண்டர் அப்படின்னு ஒரு சிட்காம், ஒரு அமெரிக்கன் சிட்காம், அதை ஃபர்ஸ்ட் டப் பண்ணாங்க. அதில் ஜேமிங்கிற கேரக்டர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அது ஒரு ஃபியூ சீசன்ஸ் பேசியிருப்பேன். அண்ட் ஆஃப்டர் தட் சன் டிவியில் மை டியர் பூதம் சீரியல், அதில் மூசா கேரக்டருக்கு நான் தான் ஃப்ரம் த பிகினிங் டு சீசன் 8 நான் பேசினேன். அதுதான் என்னோடய ஃபஸ்ட் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். பட் ஆஃப்டர் தட் நான் மோஸ்ட்லி வந்துட்டு ஸ்கிரிப்ட் ட்ரான்ஸ்லேஷன்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் டப்பிங்கும் பேசிகிட்டு இருந்திருக்கேன். இப்போ எல்லோரும் ஃபேமஸாக பேசுகிற அனிமே ஒர்க்ஸ் லைக் இந்த நாருட்டோ, எனி அதர் ஒர்க், இதெல்லாம் அனிமேன்னு தெரியறதுக்கு முன்னாடியே சாமுராய் எக்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு சுட்டி டிவியில் முதல்ல டெலிகாஸ்ட் ஆச்சு. இப்போ ஆன்லைனில் அந்த சோர்ஸ் கூட கிடைக்காது. பட் ஈவன் பேக் தென் நாங்கள் அதை டப் பண்ணோம். அதில் லீட் கேரக்டருக்கு நான் தான் பேசினேன். அதோட ஸ்கிரிப்ட் ட்ரான்ஸ்லேஷனும் நான் தான் பண்ணேன். யா. அண்ட் இப்போ ரீசன்ட் ஒர்க் சொல்லணுன்னா ஸ்குவிட் கேம் சீசன் 1 அண்ட் சீசன் 2. சீசன் 2 இப்போ ஆல்ரெடி ஆன் ஏரில் இருக்குது. ஸோ நான் எதுவும் ஸ்பாய்லர் சொல்ல விரும்பல. பட் பிளேயர் 4, 5, 6 தெரியும்ல இப்போ. எஸ், ஓகே. பிளேயர் 4, 5, 6 சங்கி ஹூன் கேரக்டருக்கு ஐ லென்ட் மை வாய்ஸ் ஃபார் தட் கேரக்டர். அண்ட் ஸ்கிரிப்ட் ட்ரான்ஸ்லேஷனும் சீசன் 2க்கு எனக்கு நான் தான் பண்ணியிருக்கேன். எஸ். ஸோ இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா டப்பிங்னா நம்ம சினிமாலெலாம் பார்ப்போம், சீரியல்லலாம் பார்ப்போம். ஓகே, அவங்க நடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் கார்ட்டூனில் வந்து ரொம்ப டிஃப்ரென்சியேஷன் காட்டணும்னு தோணும் எனக்கு. வேரியேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஒரு கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டருக்கு வந்து நம்ம வாய்ஸ்லேயே பேச முடியாது. டப்பிங் ஆர்டிஸ்டாவது அவங்க வாய்ஸில் பேசுவாங்க. பட் நம்ம மிமிக்ரி பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும்ல. ஆக்சுவலி இது ஒரு சின்ன மிஸ்கன்செப்ஷன். அதாவது டப்பிங் ஆர்டிஸ்ட்னு சொன்னால் உடனே அவங்க மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படின்னு நினச்சிப்பாங்க. மிமிக்ரி இஸ் ஆல்சோ இன்வால்வ். லைக் நாசர் மாதிரி பேசுகிறவங்க இருக்காங்க, ரஜினிகாந்த் மாதிரி பேசுகிறவங்க இருக்காங்க. பட் அவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்கன்னு தெரியாது. டப்பிங் ஸ்கில்லையும் டெவலப் பண்ணியிருந்தாங்கன்னா பேச முடியும். பட் டப்பிங்கிறது எப்போவுமே வந்து ஜஸ்ட் ஒரிஜினலுக்கு மிமிக் பண்ணுறது மட்டும் இல்லை. லைக் நீங்கள் சொல்கிற மாதிரி டோரேமானில் ஜியான் கேரக்டர் பேசணும்னா ஜியான் ஒரிஜினல் வாய்ஸ் வந்து இன்னும் ரொம்ப கட்டையாக இருக்கும், இருக்கும்.
பட் நம்ம பேசும்போது இல்லை நோபிட்டா என்னலே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டோன் கட் பண்ணி தான் பேசுவோம். பட் ஸ்டில் ஒரிஜினலை மிமிக் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அது. நாட் எக்ஸாக்டாக அப்படியே காப்பி பண்ணுறது இல்லை. ஸோ இட்ஸ் நாட் மிமிக்ரி, நாட் ஜஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன், ஆல்சோ ட்ரான்ஸ்கிரியேஷன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். அண்ட் இது ஒரு கேரக்டருக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்களா? லைக் இந்த மாதிரி இதுக்கு வாய்ஸ் கொடுக்கலாமான்னு டிரெக்டர்ஸ் அவங்க கேட்பாங்களா, இல்லை நீங்கள் வந்து அதுக்கு கொடுப்பீங்களா? ஆக்சுவலி இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராஜெக்ட். இப்போது கிக் பட்டோஸ்கி, லைக் யூ செட், கிக் பட்டோஸ்கி வந்துட்டு அதோட ஒரிஜினல் கேரக்டர் கிக் வந்துட்டு ஒரு தக் லைஃப் கேரக்டர் மாதிரி. ஒரு 8 வயசு பையன் தான் அது. ஹெல்மெட் போட்டுட்டு எப்பவும் டேர் டெவில் பண்ணுறவர். பட் அதுக்கு ரஜினிகாந்த் ஆக்சன் கொடுக்கலான்னு நாங்கள் யோசித்தோம். ஸோ அதுக்கு தான் பிரதீப்க்கு அதோட ஸ்கிரிப்ட் ட்ரான்ஸ்லேஷன், ஸ்கிரிப்ட் டப்பிங் டைரக்ஷன் நான் தான் பண்ணேன், அலாங் வித் கந்தருக்கு பேசினதோடு சேர்த்து. ஸோ அவருக்கு பேசும்போது ரஜினிகாந்த் மாதிரி பேச ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு பழைய 80s ரஜினிகாந்த் எப்படி ஸ்வாகாக நடந்துப்பார் அந்த மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணோம். அண்ட் லக்லி அது ஒர்க் அவுட் ஆச்சு. சார் இவருக்கு இப்படி பண்ணும்போது ஒரு கூடவே இருக்கிற விங்மேன் கேரக்டர் கந்தருக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுங்கிறப்போ லைட்டாக ஒரு ஜனகராஜ் இருந்துச்சு. என்ன கேக்கு எப்படி இருக்கிற அதை கொஞ்சம் சிங்கில் பேசும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி ஷ்ரிங்க் பண்ணி பேசும்போது அது ஒரு புது கேரக்டர் மாதிரி டெவலப் ஆகிடுச்சு. அப்படி தான் டெவலப் ஆகுது. எதுவும் நாங்கள் பிளான் பண்ணி பண்ணணும்னு ஒன்று ஃபாலோ பண்ணும்போது அப்படியே நூன் பிடிச்ச மாதிரி ஒவ்வொன்றா டெவலப் ஆகிறது தான். ஸோ அப்படி தான் அது டெவலப் ஆச்சு. ஸ்டார்டிங்கில் இப்போ நீங்கள் டப்பிங் வந்தது சொன்னீங்க, அப்படி எப்படி நிறையா டப்பிங் பண்ணி ஷோஸ்லாம் பண்ணிவிட்டு அண்ட் தென் மறுபடியும் கார்ட்டூன்ஸ்லாம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஃபிலிம்ஸ்க்கு நீங்கள் பண்ண ஒர்க்லாம் என்ன சார்? ஏன்னா நீங்கள் ஹாலிவுட் நிறையா டப் பண்ணி நாங்கள் பார்த்துருக்கோம். பட் இப்போது நார்மல் தமிழ் சினிமாலலாம் நீங்கள் டப்பிங் கொடுத்துருக்கீங்களா? இல்லை, நான் ஐம் yet to break my ass there. வாய்ப்பு தேடிட்டு தான் இருக்கேன், வரும் நம்புகிறேன். பட் இப்போ ரீசெண்டாக பண்ண ஒரு ஹாலிவுட் மூவினா, ஹாலிவுட்னு கிடையாது, ஒரு ஜாப்பனீஸ் மூவி, காட்ஸிலா -1. காட்ஸிலா சீரியஸ்லியே பேக் டு த கான்செப்ட் போகிற மாதிரி ரீசெண்டாக இஎஃப்எக்ஸ் கூட ஹாலிவுட்டில் ஆஸ்கரில் அவார்ட் வின் பண்ணியிருக்கேன் அந்த படம். அதில் லீட் கேரக்டருக்கு நான் தான் பேசியிருக்கேன். ஸோ அது ரீசெண்டாக நான் பண்ணது. அப்புறம் இன்னொரு கொரியன் மூவி, இப்போ கொரியன் டைம் தான் நிறைய போயிட்டுருக்கு, கொரியன் மூவிஸ் தான் ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அது ஆஃபீஸர் பிளாக் பெல்ட், அதில் ஒரு லீட் கேரக்டருக்கு, ஒரு பரோல் ஆஃபீஸருக்கு பேசியிருக்கேன். ஜஸ்ட் நான் இதுக்குன்னு ஒர்க்கு லிமிட் பண்ணிக்கிறது இல்லை, ஐ எம் ஜஸ்ட் ஓப்பன் டு ஆல் த ஒர்க்ஸ். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மீன் ஸ்க்ரீன்லேயும் பண்ணுவேன். பட் ஜென்ரலாக நார்மல் மனுஷங்களுக்கு கொடுக்கும்போது அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கார்ட்டூன்ஸ்க்கு கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? எது வந்து உங்களோட ஃபேவரட்? எது நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க மோஸ்ட்டாக? ஆப்வியஸ்லி கார்ட்டூன் ஃபேவரட்னு சொல்லலாம். ஆமாம், கொஞ்சம் லைக் முன்னாடி சொன்ன மாதிரி புதுசாக எதாவது ட்ரை பண்ணலாம். அதில் அது வெறும் டப்பிங் ட்ரான்ஸ்லேஷனாக மட்டும் இருக்காது, அது கேரக்டருக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா உயிர் கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ அது பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் கார்ட்டூனுக்கு வாய்ஸ் கொடுத்துட்டே இருப்பீங்கல்ல, அப்போது ஒரு மாதிரி நீங்கள் அந்த வாய்ஸில் பேசிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி தொண்டையில் வந்து இச் ஆகாதா? அது நார்மலாக இருக்குமா? ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகாது? ஒரு கொடுத்துட்டே இருக்கும் ரொம்ப நேரம்னா அது உங்களுக்கு வலிக்காதா த்ரோட்லாம்? சம்டைம்ஸ் அந்த இரிட்டேஷன் இருக்கும். பட் அது ஓவர் த இயர் ப்ராக்டிஸில் நம்ம எவ்வளோ தூரம் ஷவுட் பண்ணலாம், எவ்வளோ தூரம் வேர்ட்ஸை ஸ்ட்ரெச் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம கற்றுக்கிறது தான். ஸோ அது ஒன்றும் இப்போ அவ்வளோ பெரிய இஷ்யூவாக தெரியல. ஏர்லி டேஸில் சின்ன வயசில் பேசும்போது ரொம்ப ஓவர் ஷவுட் பண்ணி சம்டைம் மைக்கோட லெவல் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு தெரியாமல் ஒரிஜினல் லெவலை விட அதிகமாக கொடுத்து அந்த மாதிரி டைமில் த்ரோட் 2-3 நாள் கிராக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் போக போக கற்றுக்கிட்டிங்கன்னா அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமா இருக்காது. ஓகே, ஆனால் குரல் வச்சு தான் இங்கே எல்லாமே அது ரொம்ப மெயின்டைன் பண்ணணும்ல. எஸ், ஸோ மெயின்டைன் என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஏதாவது அது கோல்டுலாம் உங்களுக்கு டக்குன்னு வந்துச்சுன்னா வாய்ஸே மாறிடும்ல? சான்சஸ் இருக்குது. கிளைமேட் மாறும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லோரும் சின்னதாக சாப்பிட்றாங்கன்னா நம்மளால் அதை அவ்வளோ ஈஸியாக சாப்பிட முடியாது. எஸ்பெஷலி இது ஒரு டப்பிங்காக வேறு ஒரு ஊருக்கு போகிறீங்க, நீங்கள் இது டப்பிங் வந்து வேறு ஒரு சிட்டியில் நடக்குது அப்படின்னா போனவுடனே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கேபின் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும், பாடி கிளாக் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் டக்குன்னு அங்கே போய் லோக்கல் ஃபுட்டையோ இல்லை சில்லுன்னு எதையோ கன்சியூம் பண்ணிட முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆக்சுவலி இப்போ நான் அதாவது டெய்லி சீரியல்ஸ் எதுவும் பேசுகிறதில்ல, அதுதான் வந்து வீக்லி பேசிஸில் நிறைய எபிசோட்ஸ் பேசுகிற மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கு போகணுன்னா ஆல்வேஸ் வாய்ஸில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். வாய்ஸ் எதுவும் கிராக் ஆகிடாமல் எதுவும் கோல்டு வந்துடாமல் பார்த்துக்கணும். அது ஒன்று தான் ஒரே மெயின்டெனன்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த சீசனில். ஸோ டெஃபினட்டாக இந்த விஷயம் கேட்கணும். நீங்கள் இப்போ பேசின எல்லா கேரக்டர்ஸோடதும் எங்களுக்கு நீங்கள் இப்போ பேசி காட்டுங்க. முக்கியமாக ஜியான் வந்து நீங்கள் பாடியே காட்டணும். ரொம்ப வருஷமாச்சு, ஐ மே பி ஸ்லைட்லி அவுட் ஆஃப் டச். தட்ஸ் ஓகே. ஏலே நோபிட்டா, என் பாட்டை கேட்குறியாலே?
பச்சை மிளகா காரம் 12 மணி நேரம் பிளாட்ஃபாரம் ஓரம் இப்போ நம்ம குந்திக்கின்னு போகிறோம். இல்லை சேர்த்து பாடுங்களே. பச்சை மிளகா காரம் 12 மணி நேரம். அதுக்கப்புறம் லிரிக்ஸ் மறந்துருச்சு. எனக்கு அப்படியே நேர்ல பாக்குற மாதிரி இருக்கு. அண்ட் தென் இன்னொரு கேரக்டர், இந்த கந்தர் கேரக்டர். என்ன கிக்கே எப்படி இருக்கிற? உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. வர வர நீ என் கூட சேர்ந்து சாகசமே பண்ண மாட்டேங்கிறியப்பா. என் கூட கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறியே. நீ தான் தடாலடி கிங்காச்சே. எங்க புதுசா ஒரு ஸ்டண்ட் பண்ணி காட்டு பார்ப்போம். ஹாய் இந்து, உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? லட்டுவா இல்ல பாயாசமா? எது ரொம்ப பிடிக்கும்? லட்டு சாப்பிட்டா பவர் வரும், பாயாசம் சாப்பிட்டாலும் சுகர் தான் வரும். இது எப்படி சார் நீங்க இதெல்லாம் நீங்க பேசும்போது வீட்லலாம் அதை அடிக்கடி பேசி காட்டலாம் சொல்லுவாங்களா? அதெல்லாம் யாருமே சீண்ட மாட்டாங்க. உங்க கிட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க? அவங்கலாம் வந்து இதை பேசி காட்டுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. எஸ், எங்கேயாவது மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போனால் யாராவது நம்மளை இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணால் முதல்ல அவங்க கேட்குறதே இது ஆக்சுவலி தர்ம சங்கடம் தான். இந்த மாதிரி ஃபேமஸ் கேரக்டர்ஸ் ஏதாவது பேசி காட்டுங்கன்னா பரவாயில்ல, பட் டப்பிங்க்கும் மெமிக்ரிக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா? உடனே இந்த அனிமல் மாதிரி மெமிக்ரி பண்ணி காட்டுங்க டப்பிங் ஆர்டிஸ்ட்னு சொன்னோன்னா இந்த அனிமல் மாதிரி மெமிக்ரி பண்ணி காட்டுங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி நேரத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. பட் இந்த மாதிரி சோடாபிங் மாதிரி பேசு, இல்லை வந்து கந்தர் மாதிரி பேசு, ஜியான் மாதிரி பேசு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே, வி கேன் மேனேஜ். மற்ற நேரத்தில் தான் என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. குழந்தைங்க கேட்பாங்க யார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, அவங்க வீட்டு குழந்தைங்க டக்குன்னு they got hooked out இந்த மாதிரி கேட்பாங்க. இது வரைக்கும் எத்தனை ஷோஸ் பண்ணிருக்கீங்க சார்? ப்ராபப்ளி ஹண்ட்ரட்ஸ், எனக்கு ஐடியா இல்லை. அது நான் ஐ டோன்ட் கீப் அ லிஸ்ட். இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி இந்த ஒர்க்ஸ்லாம் நிறைய போயிட்டுருக்கு. அண்ட் நிறைய ஸ்கிரிப்ட் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. லைக் நெட்ஃப்ளிக்ஸோடைய ஃபேமஸ் ராம் காமெடி ஸ்டைலில் இருக்கிற பிரிஜெட்டன்கிற ஒரு சீரீஸ், அதோடைய ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க்லாம் நான் தான் ஃப்ரம் சீசன் 1 to season 3 பண்ணியிருக்கேன். லைக் திஸ் மெனி ஒர்க்ஸ். நான் இப்போ மோஸ்ட்லி அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஆனால் அதில் நீங்கள் என்ன வாய்ஸ் கொடுக்கல? அதில் நான் கொடுக்கல, பிரிஜெட்டனில் நான் இல்லை, பட் ஸ்குவிட் கேமில் பேசியிருக்கேன் ரீசெண்டாக. அண்ட் பிரிஜெட்டன் இஸ் ரொம்ப ஃபேமஸ் இல்லை அது? எஸ், ஆக்சுவலி இட்ஸ் வெரி சேலஞ்சிங் ப்ரோக்ராம் ஆல்சோ. ஏன்னா டப்பிங்கிறது வெறும் ட்ரான்ஸ்லேஷன் ஒன்று டப்பிங் மட்டும் கிடையாது, கொஞ்சம் லோக்கலைசேஷன் இருக்கணும். ரொம்ப ஓவராகவும் போயிடக்கூடாது, ஓவர் போர்டாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப கீழையும் இருக்கக்கூடாது. ஸோ சர்டன் திங்ஸ் வந்து இண்டியன் ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணுற மாதிரியும் இருக்கணும். கரெக்ட். அண்ட் தென் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்ல, பிகாஸ் இங்கிலீஷில் நம்ம பிரிஜெட்டன் பார்த்தாலுமே தமிழில் பார்க்கறதுக்கும் எனக்கு அவ்வளோ வித்தியாசம் தெரியல. ஏன்னா அது ரொம்ப எக்ஸாக்டாக மேட்ச் ஆயிருந்தது. எஸ். அண்ட் இங்கிலீஷில் வந்து இட் டிஃபர்ஸ்ல. அவங்க சில விஷயங்களை வந்து ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு வந்து அது சில வரிகள்லேயும் முடிஞ்சிடும் சில வார்த்தைகள்லாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி, அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்ததா சில அந்த மாதிரி விஷயங்கள்லாம்? கண்டிப்பாக சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஏன்னா வேர்ட் பை வேர்ட் ட்ரான்ஸ்லேஷன் பார்த்தோம்னா இது ப்ராப்பர் ட்ரான்ஸ்லேஷன் இல்லைன்னு சொல்ல தோணும். பட் நீங்கள் கொஞ்சம் தமிழ் ஆடியன்ஸ்க்காக அது டார்கெட் பண்ணியிருக்கு, ரீஜனல் லாங்குவேஜ்க்காக டார்கெட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கிலீஷில் தலைகீழாக இருக்கிறத தலைகீழாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதை ஃப்ளோ பண்ணி சொல்கிறது தான் டப்பிங்கோடைய அழகே. அது ட்ரான்ஸ்லேஷன்லேருந்து ட்ரான்ஸ்கிரியேஷனாக மாறுதாங்க தான் அது. ஸோ அதை நாங்கள் நல்லா தான் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இஃப் யூ கோ டு திஸ் யூடியூப் சேனலுக்கோ இல்லை எங்கே போனீங்கனாலும் இதோடைய ட்ரைலர்ஸ் கீழே நீங்கள் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா என்ன சொல்கிறது, நல்லா இருக்குன்னு தான் எல்லோரும் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்படி பார்த்தா நாங்கள் கரெக்டாக தான் பண்ணுறோம் அப்படின்னு தெரியுது ட்ரான்ஸ்லேஷன் வாய்ஸ். ஆமாம். அண்ட் அந்த லேடி விசில்டனோட அந்த லெட்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா அது ரொம்ப அவங்க குவர்க்கியாக எழுதுவாங்க, கவித்துவமாக எழுதுவாங்க. ஆமாம். அண்ட் அதை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணது அது நல்லா இருந்தது அந்த ஒரு லெட்டர். தேங்க்யூ. அண்ட் தென் இந்த மாதிரி நிறைய நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதுவுமே சொல்லுங்கள் சார். ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து எதுக்கெல்லாம் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி ஃபேமஸாக? ஸ்கிரிப்ட் ஒர்க் எவ்வளோ நிறைய இருக்குது, என்னென்னு சொல்கிறது டக்குன்னு. இப்போ ஸ்குவிட் கேம் ரீசெண்டாக கொரியன் ஒர்க்ஸ் எடுத்துப்போம். கொரியன் ஒர்க்ஸ் ஆக்சுவலி பிடிஎஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க, கொரியன் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலி இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு பண்ணுறத விட இந்த கொரியன் மாதிரி லாங்குவேஜ்லேருந்து தமிழுக்கு பண்ணுறது தான் ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஆமாம், அது எப்படி பண்ணுவீங்க? ஆக்சுவலி தெர் ஆர் சர்டன் வேர்ட்ஸ் வந்துட்டு உறவு முறையெல்லாம் மம்மா பாப்பாலாம் மேட்ச் ஆகுது. பட் எல்டர் விமன் ஒரு எல்டர் பிரதர்னால் அவங்கள நூனான்னு கூப்பிட்றதோ ஓப்பான்னு கூப்பிட்றதோ வந்துட்டு அவங்க கல்ச்சரில் இருக்குது. பட் லக்கிலி கொரியன் கல்ச்சர் ஆல்ரெடி இங்கே ஃபேமஸாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை வந்து நம்மளால் என்ன சொல்கிறது ரீட்டெயின் பண்ண முடியுது. அந்த கேரக்டர்ஸோடைய கூப்பிடுறது பேர் அதெல்லாம் ரீட்டெயின் பண்ண முடியுது. ஸோ ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும் அவங்க லாங்குவேஜ். நம்ம தலையை ரொம்ப ஆட்டி பேசுவோம், இந்தியன் அவங்களுக்கு வந்து டைலாக்ஸ்லாம் ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதுக்கு எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் டப்பிங் பண்ண மாதிரி தான் இருக்கும்.
பட் ஸ்டில் அந்த ஒரிஜினல் வேர்ட்ஸை ரீட்டைன் பண்ணுறது மூலமாகவோ லோக்கலைசேஷனுங்கிற பேரில் வந்துட்டு வேறு எதையும் மாற்றாமல் முடிஞ்ச அளவுக்கு ட்ரூ ஸ்கிரிப்டாக இருக்கிறதுனால எஸ் அது ஒரு நல்ல டப்பிங்காக தான் இருக்குது. நல்லா தான் டப்பிங் பண்ணுறோம். ஏன்னா அதுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கே தமிழ் டப்பிங்க்கு. ஸோ வாட் ஆர் ஆல் த அதர் திங்ஸ் யூ ஹவ் எக்ஸ்ப்ளோர்ட் ரேதர் தேன் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் டப்பிங் இல்லாமல் இந்த ஜேர்னியில் வேறு ஏதாவது லைக் நீங்களே வந்து டிரான்ஸ்லேஷன் இல்லாமல் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்களா? அதாவது ஷோஸ்க்கு இந்த மாதிரி நம்ம இப்போ மை டியர் பூதம்லாம் பண்ணீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி. ஆக்சுவலி நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக இப்போ ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் வித் பாட்காஸ்ட் அண்ட் ஆல் திஸ் ஸ்டஃப். லைக் ஃபேமிலி கைன்னு ஒரு ஃபேமஸ் அமெரிக்கன் சிட்காம் கார்ட்டூன் இருக்குது. ஃபேமிலி காய், ரிக் அண்ட் மார்ட்டி, இந்த மாதிரி யூஎஸ் பேஸ்டு சிட்காம்ஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து யாரும் டப் பண்ணல. அதை ஏன் அவங்க டப் பண்ணலங்கிறதுக்கு ஒரு நியாயமான ரீசனும் இருக்குது. இது என்னோட கெஸ் தான். மேபி சேனல்லேருந்து இது அஃபிஷியலாக நமக்கு தெரியாது. அது வந்து நிறைய அமெரிக்கன் பாப் கல்ச்சர் ரெஃபரன்சஸ் இருக்கும். இந்த பாப் கல்ச்சர் ரெஃபரன்சஸ்லாம் வந்துட்டு மற்ற ஒர்க்ஸ் மாதிரி நம்ம அவ்வளோ தூரம் லோக்கலைசேஷன் பண்ண முடியாது. லைக் டெட்பூல் மூவி இருக்குது, அதில் நிறைய ஜோக்ஸ் வந்து ஹிட் ஆகுது, சிலது மிஸ் ஆகுது. டியூ டு ஸ்டோரிஸ் இம்பார்ட்டன்ஸுங்கிறதுனால அதை அவங்க கம்ப்ளீட்டாக லோக்கலைஸ் பண்ண முடியாது, அது ஒரிஜினலாக தான் விட்டாகும். பட் இந்த ஃபேமிலி கையெல்லாம் கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு ரொம்ப ராவாக இருக்கும், பயங்கர ஃபேமஸாக இருக்கும். பட் நான் அதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக நானே கம்ப்ளீட்டாக அதோட ஒரே வாய்ஸில் வந்து அந்த என்டையர் எபிசோடை வந்து பாட்காஸ்ட்டை மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அது வந்து ஃபேமிலி கை தமிழ் டப்டுன்னு சொல்லிட்டு வெறும் பாட்காஸ்ட்டை மட்டும். பிகாஸ் அதை அப்படியே டப் பண்ணி விட முடியாது, காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணியிருக்கேன். அதை ப்ராப்பராக பண்ணால் ஓரளவுக்கு லோக்கலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு அவங்க ஃப்ரீடம் கொடுத்தா, சேனல் சைட்லேருந்து ஃப்ரீடம் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷன்லேருந்து ஒரு 5 எபிசோட்ஸ் நான் சும்மா டப் பண்ணியிருக்கேன். அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது, ஓரளவுக்கு இருக்குது. அதை இனிமேல் கொண்டு போகிறதா வேணாமான்னு தெரில, பார்ப்போம். அது பேசி கட்ட முடியுமா? பீட்டர் கிரிஃபின் மாதிரியா? ஆக்சுவலி அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், வெறும் ஆடியோ மட்டும் பண்ணதுனால கொஞ்சம் லைட்டாக தான் சேஞ்ச் பண்ணியிருப்போம். லோயஷ், இந்த பசங்களோட பெரிய தொல்லையாக இருக்க கிரிஃபின், நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக தான் கொஞ்சம். அவன் லூயிஸ் கேரக்டர் தானே. பீட்டர், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே வீட்டில் உட்காந்துருக்க போகிற? எப்போ தான் சம்பாதிச்சு கொண்டு வர போகிற ஆம்பளையா? நீ ஆம்பளையா பொறுப்பாக இருக்க வேணாமா? இந்த மாதிரி 2-3 கேரக்டர்ஸ் அதில் ஃபேமஸ் கேரக்டர் இருக்குது. அண்ட் தென் அது ரொம்ப ராவாக இருக்கும்ல, நம்ம சிலதெல்லாம் வந்து சென்சார் பண்ணாமல் போட வேண்டியதாக இருக்கும் அதில் டைலாக்ஸ்லாம். கரெக்ட், ஆக்சுவலி அது உண்மை தான், சென்சார் பண்ணாமல் போட முடியாது. பட் நான் இதை தான் லோக்கலைசேஷன் பண்ணாலும் அது ரொம்ப வேவோ த பெல்ட் போகாமல் பார்த்துக்கிற மாதிரி பண்ணுறது தான். ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, டோரேமான் சொல்கிறீங்க, அப்புறம் கிட்ரெட்ஸு சொல்கிறீங்க, இந்த கார்ட்டூன்ஸ்லாம் சொல்கிறீங்க. இதிலலாம் ஆக்சுவலி வந்துட்டு அந்த சேனல்ஸ் வந்து அக்வயர் பண்ணும்போது அது ஜாப்பனீஸ் டீன்ஸ்க்காக பண்ண கார்ட்டூன்ஸ், அதெல்லாம் அனிமேஸ் தான். அதெல்லாம் டோரேமானாக இருக்கட்டும், அதுவாக இருக்கட்டும், நீங்கள் அதில் பார்க்கறது எல்லாமே எடிட்டட் வெர்ஷன் தான். ஏன்னா அதுலேயே ராவான பல விஷயங்கள்லாம் ஆமாம், சின் சேனல்லாம் இருக்கும்ல. ஆமாம், தட் கை எப்போவுமே அண்டர்வேர் இல்லாமல் தான் சுற்றிட்டு இருப்பார். அதனால் எடிட் பண்ண வீடியோஸ் தான் அவங்களுக்கு போடுறாங்க. அதனால் அதுலேயே அடல்ட் கண்டென்ட்லாம் இருந்திருக்கு. இன்றைக்கி நிறைய பார்க்குறாங்க, எல்லாரும் கையிலையும் ஃபோன் இருக்குது. கிட்டதுக்கு சொல்லி நீங்கள் பண்ணியிருந்தீங்களா? கிட்ரெட் சொல்ல யார்? அது ஒரு கேரக்டர் பேசியிருப்பேன் நினைக்கிறேன். சுனியோ இல்லை சம்திங், பேரே ஞாபகம் இல்லை எனக்கு. பூட்டா கோரிரா கூட வர இன்னொரு கேரக்டர். ஓகே, ஆமாம் ஆமாம் ஆமாம். அது ஆக்சுவலி பார்க்கறதுக்கு அப்படியே டோரேமானில் வர கேரக்டரை ஃப்ளிப் பண்ணால் எப்படி இருக்குமோ ஆமாம், அது மாதிரி தான் இருக்கும். அந்த ரோபோக்கு அது ஒரு நிஞ்சான்னு நினைக்கிறேன். அது நிஞ்சா ஹட்டோரி. அது ஒரு நிஞ்சா அந்த மாதிரி தெரியல என்ன கேரக்டர்ஸ்னு. ஓகே, நிஞ்சா ஹட்டோரி அதில் பண்ணியிருக்கீங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சைல்ட்ஹுட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு சீரீஸ்னே சொல்லலாம், ஷோஸ்னே சொல்லலாம். அந்த ஷோஸ்லாம் நீங்கள் டப் பண்ணதை நீங்களே உட்காந்துலாம் பார்த்துருக்கீங்களா வீட்டில்? இல்லை, அந்த மாதிரிலாம் ஒரு தடவை கூட பார்த்தது இல்லையா? பார்த்ததில்லை. என்னங்க சொல்கிறீங்க? சோட்டா பீம் மட்டும் குழந்தைங்க உட்காந்து பார்க்கும்போது தெரிஞ்சவங்க திரும்பி பார்ப்பாங்க நம்மளை, அது மட்டும் பார்த்துருக்கேன். மற்றபடி இப்போ ஒர்க் பண்ண ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். சந்திரலேகா சீரியலில் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர் சித்தார்த்துக்கு பேசியிருந்தேன். அது ஃபேமிலியோட உட்காந்து அந்த சீரியல் பார்க்குறாங்கனால உட்காந்து பார்க்கணுமே பார்க்குறது, அதை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் வந்துச்சு? அது ஆக்சுவலி ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ மாதிரி தான். அது ஆக்சுவலி அந்த சீரியல் வந்து அது லாங் ஃபாலோயிங் இருக்குது அதுக்கு. அந்த கேரக்டர் ஓகே, பேசினவர் வந்து ஆக்சுவலி நடித்தவர் வந்து ஒரு ஃப்ரம் தெலுங்கு ஆரிஜின்ங்கிறதுனால அவர் பேசுறது வந்து நிறைய தெலுங்கு ஆக்சென்ட்டோட பேசுவார். ஸோ அதை நம்ம மேட்ச் பண்ணி பேசியிருக்கோம், இல்லைன்னு சொல்ல. அதுக்கெல்லாம் எதுவும் நமக்கு பாராட்டு வந்ததோ இல்லையோ, ஒரு சீரியலில் ஒரு ஷார்ட் ஒன்று வந்தது, நெத்தியில் புல்லட் பட்டு ஹீரோயின்ஸ் ஆகிற மாதிரி.
அதுக்கு பயங்கரமான நெகட்டிவ் ரிவ்யூ வந்தது. 2 எபிசோடு ஹீரோயின் பேசிட்டு செத்தா யார் தான் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்க மாட்டாங்க. அதனால் அதை பற்றி நான் தான் பேசணும்னு சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா அதை போட்டு ரொம்ப பேஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது எனக்கு அதை பற்றி நான் சொல்ல மாட்டேன் யார்ட்டையும் ரொம்ப. இப்போ சொல்லிட்டேன். ஓகே. ஆனால் இப்போ ஜென்ரலாகவே நீங்கள் இந்த சீரியல்ஸ் இந்த கார்ட்டூன்ஸ் இதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. ஆனால் இந்த ஒரு கேரக்டர் வந்து எனக்கு பண்ணணும். இப்போ சின்சான் எடுத்துக்கிட்டா சின்சான் கேரக்டர் நான் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கா? ஆக்சுவலி ஹாரி பாட்டர் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ ஹாரிக்கு பேசணும்னு ஆசையாக இருந்தது. பட் சத்யராஜ் வந்து தட்டி தூக்கிட்டார் வாய்ஸ் டெஸ்ட்டில். அதுக்கு அதை நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அது எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. பட் இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ. ஏன்னா வந்து இந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் நம்ம பேசும்போது எனக்கு அப்படியே நேரில் லைவில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் அவங்க டிவிலாம் பார்க்கும்போது அப்போது தமிழில் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்ருப்போம். ஸோ இப்போ தமிழ் சேஞ்ச் பண்ணாமலே வந்து நீங்கள் பேசி காமிச்சிட்டிங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். அண்ட் நீங்கள் மேலும் நிறையா ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அண்ட் டப்பிங் பண்ணணும் நான் வரேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.